வெற்றி நாயகனை வினை தீர்க்கும் வேலவனே. இப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா நம்ம பத்துமலையிலிருந்து உங்களுடன் இணைந்திருக்கின்றோம். நான் SR கணேஷ். இப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா பத்துமலை அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல பழனின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இங்க சிலங்கூர்ல பத்துமலைங்க. ஆமாங்க, 272 படிகளை தாண்டி நம்மளுடைய பக்தர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நம்ம முகப்பெருமானை காண்பதற்கு பொறுமையாக அவங்களோட வழியில் வந்து கொண்டிருக்காங்க. குகப்பெருமான் அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நெஞ்சின் குகையில் குடியிருக்கும் அந்த முருகனை தான் நம்ம குகப்பெருமான் என்று சொல்வோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா பக்த கோடிகள்லாம் வந்துட்டு பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வழியில் நம்ம முருகனை தரிசிக்கிறதுக்காக. க்ரௌட் ஆல்மோஸ்ட் கூடையாக தான் வந்துகிட்டு இருக்கு. பார்க்க எனக்கே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ரொம்ப அளவுக்கு மீறி க்ரௌடு. ஆஃப்டர் தட் நானே காலையில் வந்தேன், 4:30 இங்கே இருக்கேன். இப்போ தான் என்னாலே ஊற்ற முடிஞ்சுது பால். இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒட்டி மேனேஜ்மெண்ட்டும் நல்லா கணக்காக சில இடத்துங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி பிளாக் பண்ணி நம்மளை அழகாக விட்டாங்க. அப்போ மயில் கேட்டுக்கிட்டே பிளாக் பண்ணனால உள்ளுக்கு வரும்போது எங்களுக்கு ஈஸியாக படி ஏறுற மாதிரி ஒரு சலுகையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நிலவரம் ஓகே தான், ஆனால் என்ன ஒன்று இந்த மாதிரி உட்காந்து இருக்காமல் இறங்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற ஆளுங்களுக்கெல்லாம். பால்கோடம் பாதையிலே பால்கோடம் ஆளுங்க போனால் நல்லா இருக்கும்னு நாங்களும் நினைக்கிறோம். அப்போ தான் அடுத்த வாட்டி எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு. அவ்வளோ தான். ஸ்டே சேஃப், எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க.